ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாஸ் எல்லாம் சேர்க்காம ஒரு மட்டன் குழம்பு ஸ்டைலில் சூப்பரான சோயா குழம்பு பார்க்கலாமா? அதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கை நிறைய சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ 3 பழுத்த தக்காளி எடுத்து இதையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். இதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா ஒரு 5 பீஸ் தேங்காய் சேர்த்து இதையும் நல்லா ஆற வச்சு மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு பிழிஞ்சு நல்லா சோயா எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து 2 கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, இதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மட்டன் குழம்பு ஸ்டைலில் ஒரு சூப்பரான சோயா குழம்பு ரெடி ஆயிடும். இது இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.